வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முதல்ல அடிச்சு வெளியிட்ட 1000 நோட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 1954ல தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் 1000 நோட்ட அடிச்சு வெளியிட்டிருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா, நோட்ட பொறுத்தவரை எந்த ஒரு கமெமரேட்டிவ் அதாவது எந்த ஒரு தலைவரின் படமும் நோட்ல போட்டு அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில வந்து கௌரவிக்கும் விதமா இந்த நோட்ட வந்து 1000 நோட்ட அடிச்சு 1954ல புழக்கத்துல விட்டுருக்காங்க. இந்த நோட்ட வெளியிட்ட வருஷமும் சரி, நோட்ட இன்னைக்கு பயன்படுத்தின விஷயம் இந்த நோட்ட பார்க்கறதே ரொம்ப அரிதான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப ரேர் வேர்ட் இந்த நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. இந்த நோட்டு இவ்வளோ பெரிய நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த காலகட்டத்திலே புழக்கத்துல இருந்திருக்கு. எப்படி தான் இத பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. 2வது வந்து கேட்டீங்கன்னா, இந்த நோட்ட வச்சிருக்கவங்க எல்லாமே பெரிய ஆளா இருந்தா மட்டும் தான் இவ்வளோ பெரிய நோட்ட அந்த காலகட்டத்தில வச்சிருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில 1 அணா, 1/2 அணா அந்த மாரி தான் ரூ. 1/2 ரூ. 1 ரூ. 1 பெரிய விஷயம். ரூ. 1000 நோட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த நோட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு என்னோட வயசுக்கு இந்த நோட்ட நான் கையில பிடிச்சு வீடியோ போடுறது பெரிய விஷயம் தான். ரொம்ப பெரிய சாதனை தான் இந்த நோட்டு. இருந்தாலும் இந்த நோட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல சேல்ஸுக்கு தான் குடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா இந்த நோட்ட நீங்க எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி, ஜிபே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும்.